டேய் செம்ம கடுப்பில் இருக்கிறேன், ஒழுங்காக ஓடி போயிரு. அப்போ நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருப்பீங்க. ஓ அப்படியா, புரியுது புரியுது. புரிஞ்சிட்டாலும் உங்களுக்கு என்ன, நீங்கள் அழகாக இருக்கீங்க. டேய் ஒளிஞ்சிருக்க மாஸ்டர். ஓய் சக்லின், ஐயோ அதை விட இது நல்லா இருக்கேன். சக்லின் ஜிம்மில் ஓடி பிடிச்சலாமா விளையாடுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரிலப்பா. ஆனால் இந்த ஜிம்ல எல்லாமே நடக்குது. அதை சொல்லு. நான் இன்ஸ்டா யூடியூப்பில் கூட இப்படி ஒரு ஜிம்மை பார்த்ததே இல்லைப்பா. நானும் தான் பார்த்ததில்ல. சரி அதை விடு, நம்மளும் அவங்கள மாதிரி ஓடி பிடிச்சி விளாட்லாமா? நான் வேறு வரேன், நீ விலகி போகிறேன் சக்லின். கத்திச்சாவா கண்மணியா, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இவங்க கூடயா? ஐயோ எனக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா. சரி அவங்க கூட வேணாம், நம்ம ஓடி பிடிச்சி விளாட்லாமா? ஓ விளையாடலாமே. அப்போ தப்பி தவறி கூட எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்ட பொருளை எதையுமே தொடக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கீங்க. ஓடி பிடிச்சி விளையாடணுமா? கதவை திறந்து விட்றான், அப்படியே ஓடி போயிருங்க வெளில. டேய் இங்க என்னடா பண்ற? ஒளிஞ்சிருக்க மாஸ்டர். எங்க சாரி மாஸ்டர். மாஸ்டர், இந்த 60 வயசு அவன் முட்டை மாதிரி ஒருத்தர் சுற்றி இருந்தானே, அவனை எங்கேயாவது பார்த்தீங்க? டேய் செம்ம கடுப்பில் இருக்கிறேன், ஒழுங்காக ஓடி போயிரு. சாரி மாஸ்டர். கேர்ள்ஸ், நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? மாஸ்டர் நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் மாஸ்டர். இன்னைக்கு அந்த ஆமை முட்டையை பிதிக்கி வைத்துறோம் மாஸ்டர். மாஸ்டர் உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு மாஸ்டர். வந்தப்ப நான் உன்னைய பாவம் பார்த்தேன், இப்போ நீ என்னைய பாவம் பார்க்குறியா? அது இங்கே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுறீங்களா? இப்போ என்ன சொல்ல வர? அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க. ஓ அப்படியா, புரியுது புரியுது. புரிஞ்சிட்டாலும் நேற்றுக்கு புரிஞ்சிருந்தா நம்ம ஏன் இந்த லொக்கேஷனில் இருக்க போகிறோம்? இன்னும் ஃபாரினில் சாங்லலாம் இருப்போம். என்னம்மா புலம்புற? ஒன்றும் இல்லை மாஸ்டர். மாஸ்டரே உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே நிற்கிற, வா போகலாம். அக்கா அக்கா இருக்கா? அக்கா நில்லுக்கா. வா மாஸ்டரே. அக்கா அக்கா எங்கக்கா கூட்டிகிட்டு போகிற அவரை? நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அவரை விட்டுட்டு போ. என்னம்மா விட்டு போவா? என்ன பிரியா, இந்த கோச்சை கூப்பிட்டா நீ கோச்சிக்கிற? ஓ இந்த இன்ஜினுக்கு நீ தான் கோச்சா? அக்கா பின்றக்கா. ஆள விட்றா சாமி. மாஸ்டர் இங்க வாங்க, எனக்கு வந்து சொல்லித்தாங்க. வாங்க மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் வாங்க மாஸ்டர். மாஸ்டர் வாங்க மாஸ்டர். வாங்க மாஸ்டர். மாஸ்டர் பெல்லி ஒர்க் அவுட் பண்ணோம், சீக்கிரம் வாங்க மாஸ்டர். இந்தா துளசியக்கா கணக்கு கரெக்டாக இருக்குமா? துளசி கணக்கு எப்பயுமே கரெக்டா இருக்கும். துட்ட கொடு. சரி சரி இந்தாங்க. போ. என்ன மாஸ்டரே, ஜிம்முக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணாம இங்க என்ன வேலை உனக்கு? அது இருக்கட்டும், உனக்கு இங்க என்ன வேலை? இதெல்லாம் பிசினஸ் சமாசாரம், இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு நான் அன்னைக்கே உனக்கு சொன்னேன்ல. சரி சரி கிளம்பு போலாம் வா. என்னது கிளம்பவா? வியாபார டைம்ல நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு அடுத்த கஸ்டமர் வரத்துக்காட்டியும் எடப்பட்டிய உள்ள போய் எடுத்துட்டு வா. இந்த எடப்பட்டி வேலையே செய்ய மாட்டுது. என்ன கேட்ட?
என்ன பிரபாகர் அப்படி பார்க்குறீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ரிசப்ஷனில் லெக்சரில் நான் பார்த்தேன். என் பேரை நானே மறந்துட்டேங்க. என்னை குண்டா, தடியா, உருண்டன்னு என்னை பல பேர் வச்சு கூப்பிட்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, என் வீட்டில் கூட அப்படி தான். என் தங்கச்சி கூட என்னை தடியான்னு தான் கூப்பிடுவா. ஆனால் என் பேரை மற்றவங்க சொல்கிறப்ப எனக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுங்களா? பிரபாகர், இங்கே எல்லாருமே அப்படி தான். யாருமே அவங்களோட குணத்தை பார்க்க மாட்டாங்க, குறைய மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நடந்தால் சென்டிமெண்ட், இதுவே அடுத்தவங்களுக்கு நடந்தால் அது கண்டென்ட். அட நல்லா பேசுகிறீங்க கையல். பேச்சு மட்டும் இல்லை, ஆளே க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ பிரபாகர். என்னங்க இதுக்கு என்னை திட்டல? நான் யாரையாவது மனசார சொன்னால் கூட உன் மூஞ்செலாம் கண்ணாடியில் பார்த்துருக்கியா? உன் மூஞ்செலாம் கண்ணாடியில் பத்துமா? பார்க்க முடியுமா? என்ன பல பேர் என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க. பிரபாகர், நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. என்ன நினச்சி பாருங்கள், உங்களை பார்த்து யாராச்சும் ஆம்பளை மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ சங்கடமாக இருக்கும். என்னை பார்க்குற எல்லாருமே ஒரு நிமிஷம் என்னை பார்த்துட்டு என்கிட்டே வந்து நீங்கள் அப்படியே பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? சாரிங்க. அட நீங்கள் ஏங்க, இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. உங்களை கிண்டல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. எல்லாருமே ஃபிட்டாக இருக்குன்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன, நீங்கள் அழகாக இருக்கீங்க. ஓகே, அப்புறமா பார்க்கலாம்.